ஓம் என்ற பிரணவ மந்திரம் சொல்லும்போது அந்த மூளைக்குள்ள அதர்ற சவுண்டு வந்து அது வேற மாரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இது வந்து பொதுவா எல்லா நாள்லயும் சொல்லலாமா? அல்லது அதுக்குன்னு உண்டான நேரம் இருக்கா? இல்லாட்டி இந்த தியானம் பண்ணும்போது தான் நீங்க சொல்லணும்னு ஏதாச்சும் ஒரு நிபந்தனை இருக்கா? அற்புதமான கேள்வி கேட்குறீங்க. ரொம்ப சிறப்பாக சந்தன் சார் கேட்குற கேள்விலாம் ரொம்ப தெளிவாக கேட்குறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது நீங்கள் எல்லா நேரத்துலையும் இருக்கீங்களா? இல்லை ஏதோ நேரத்தில் தான் இருக்கீங்களா? எல்லா நேரத்திலும் இருக்கு. எல்லா நேரத்துலையும் இருக்க நீங்கள் அப்போ எல்லா நேரத்துலையும் அந்த பிராணன் உள்ளுக்கு இருக்குது தானே. அந்த பிராணம் பொருள் தானே இப்போ நம்ம சொல்கிறோம். அந்த பிராணன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எந்த நேரம் தான் என்ன எல்லா நேரத்துலையும் அது உணர்ந்துட்டு இருக்குங்களே, அதுதானே இறை வழிபாட்டு. சித்தமெல்லாம் சிவமயமே, சித்தமெல்லாம் சிவம். எண்ணங்கள்லாம் எங்கே இருக்குது? சிவமயத்தில். சிவம் இருக்கிற இடம் எங்கே? சொர்க்கத்தில். சரசு. சரசு நமக்குள்ளேயே இருக்குது. அதுதான் மூச்சு மேலே போகுது. சிவன் இருக்கிற இடங்க மேலே. அதனால தான் நம்ம மரணம் படைக்கல இருக்கப்ப நம்ம மூச்சு எப்படி வாங்குது? மேலே வாங்குது. ஏன்னா சிவத்துக்கு போவ. ஆனால் இருக்கிறப்ப பயிற்சி எதுவும் செய்யாமல் அதை உணராமல் அந்த போதனை கிடைக்காதனால என்ன ஆகுது? இழுத்து இழுத்து ஒரு நாளோ 2 நாளோ 1 மாதமோ ஒரு 2 மாதமோ ஆகி உடம்பெல்லாம் புண்ணாகி மூச்சு மூக்கு வழியாக போயிடுது, இப்படி இல்லை மலத்து வழியாக போயிடுது. கடைசியில் சிவன் அடைய முடியல. ஆனால் சொல்லுவாங்க இறந்தவன் சிவனை போய் அடைவாங்கன்னு. எப்படி சிவனை அடைய முடியும்? உயிரோடு இருக்கப்ப சிவனை அடையலையா? செத்த பிறகு ஆமாம் தானே? நியாயமான கேள்வி தான் அது. உயிரோட இருக்கப்ப சிவனை அடையலையா? உயிர் இருக்குது, சத்து இருக்குது உடம்புல. சத்து போறன்னு அர்த்தம் என்ன தெரியுங்க? செத்து போகிற என்பது அர்த்தம் பொருள் என்ன கேட்டீங்கன்னா உடம்புல சத்து போச்சுன்னு அர்த்தம். சத்து போனதுக்கு தான் வார்த்தையில் சொல்ல சொல்ல செத்து போச்சு செத்து போச்சு சொன்னாங்க. ஏதாச்சும் செத்து போச்சு வார்த்தை கிடையாது. சத்து போச்சு. உடம்புல இருந்து ஒரு சத்து இருந்துச்சு, அந்த சத்து இப்போ இல்லை, அதான் போனமாக இருக்குது. அதை தான் செத்து போச்சுன்னு சொல்கிறோம். தமிழில் அப்படி இல்லை, சத்து போச்சு. அப்போ உடம்புல சத்து இருக்கிறப்ப இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கோம். அதை பற்றி பேச முடியும், அதை பற்றி உணர முடியும், அதை பயிற்சி பண்ண முடியும், அதை அறிஞ்சிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். சத்து போன பிறகு அவன் சிவ பார்த்து அடிச்சிட்டான்னு சொன்னாங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஓகே, இதுலேயே கேட்குறேன். சிவன் அடையிறது எந்த வழி? இது கண்டிப்பாக ஒரு குறுக்கு வழி கேட்பாங்க. சிவன் அடையிறதுக்கு எளிதான வழி இருந்துச்சுன்னா அது எந்த வழி? இப்போ நான் கூட சொன்னேனே, இதோட வேறு சுலபம் இருக்குமா? எல்லா நேரம் சிவன் இருக்கிற இடம் எங்கே? மூச்சு. அதான் சொன்னேன், உயிர் மூச்சு போகிற மண்ணுக்கு அந்த உயிர் மூச்சு எங்கே இழுத்துச்சு? மேலே தானே. அப்போ சிவனோட சொர்க்க வாசல் எங்கே இருக்குது? மேலே தானே. அந்த வாசல் திறக்க முடியாதனால தானே நீங்கள் கீழே மூக்கு வேலை பிடிச்சிட்டு போனீங்க. அதே யோகிங்க, ரிஷிகள், ஞானிகள், ஜீவ சமாதி அடைஞ்சவங்க மூச்சு இங்கே போகாது. நீங்கள் பார்க்கலாம், மூச்சு அப்படியே மெதுவாக போயிட்டு மெதுவாக போய் உள்ளுக்கு வாசல் திறந்து சொர்க்கத்தில் போய் அடைஞ்சிரும், சிவலோகத்தில் அடைஞ்சிரும். அதுதான் மட்டும் இங்கே இருக்கும். அந்த இந்த உடல் மட்டும் இங்கே இருக்குது சொன்னீங்களே, அந்த உடலுக்குள்ளே தான் அந்த சிவனையும் இருக்குது. அந்த உடல் கூட தான் சிவமே இருக்குது. இது கொஞ்சம் ஆழமான அடுத்து. ஏன்னா ஞான யோகத்தில் பெரிய விஷயம். இதை அடுத்த படிக்கு நம்ம கொண்டு போகிறது. முதல்ல அடிப்படை நீங்கள் கேட்டிங்களே, அந்த சிவனை இது உயிரோட இருக்கணும், அடையணும், அனுபவிக்கணும் தானே. உயிரோட இருக்கணும் சிவனை அனுபவிக்கலையா? செத்து போயிட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. நானே இப்போ எந்த இருட்டில் இருக்கேன்னு தெரியல. நான் எங்கே பிறப்பேன்னு தெரியல. நாய்க்கு பிறப்பனா, பூனைக்கு பிறப்பனா, பாம்புக்கு பிறப்பனா, இல்லை மனுஷனா பிறப்பனா என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே நம்ம சொல்லிட்டோம், சிவன் அடிச்சிடுறாரு, சிவன் அடிச்சுட்டு சிவபாதம் அடிச்சிட்டான்னு. ஒரு தேங்காய் உடச்சி அதை வச்சு காட்டுறோம். ஓ சரியா உடச்சா, அப்போ சிவபாதம் அடிச்சிட்டாரு. தேங்காய் கோணை உடச்சா, ஓ அந்த ஆய்வு சுற்றிட்டு இருக்குன்னு. அதுக்கு ஒரு பிஸ்னஸ். இது என்ன ஒரு அறியாமை? இதெல்லாம் மனிதனை தன் பக்கம் வசம் திருப்பத்துக்காக, தன் பக்கம் தன் சொல்லுதெல்லாம் கேட்கணும், தானும் ஒரு ஆளாக இருக்குன்னு சொல்றதுக்காக செய்கிற வேலை. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே அதுதான் கேட்குது. இதுக்கு அது ரிலேட்டட் இல்லை. நோ ரிலேட்டட். இப்போ அவங்க வந்து இது மக்களாகிய சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அறியாமைக்குள்ளே இருக்காங்க. இந்த அறியாமைக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரு நடுவில் இருக்கிற ஒரு பாலத்தில் தான் போயிட்டு இருக்குமே இருக்குது சமுதாயம். ஆமாம், ரைட்டு. ஸோ இது வந்து ஒரு குரு வந்து தான் விளக்குனா, அந்த காலத்தில் குரு வந்து தான் இந்த விஷயத்தை வந்து விளக்கிட்டு இருந்தார். அது ஒரு காலத்தில் இல்லை. இப்போ தலை தூக்கி நிற்கிது ஒரு இடத்துல. ஒரு காலத்துலையும் குரு அவதாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குரு வந்துட்டு தான் இருக்காங்க. குருக்கு இறப்பு கிடையாது. இன்னொரு குரு போனால் இன்னொரு குரு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என் மூலியமா வரலாம், அடுத்த இன்னொருத்த மூலியமா வரலாம். எண்ணங்கள் தானே, சிந்தனை தானே, சிந்தனையும் தானே குருவாக இருக்குங்க. தெளிவான சிந்தனை தானே குரு. குரு வருகையினால் இருள் விளங்கிடும். குரு வருகையினால் இருள் விளங்க. அதாவது ஒரு குரு ஞான உபதேசம் பண்ணுறப்ப உங்களுக்கு அறியாமை நீங்கிடும். இவ்வளவு நாள் தப்பாக புரிஞ்ச விஷயத்த இப்போ புரியுற மாதிரி வந்த பிறகு என்னாச்சு? ஐயோ ஊரெல்லாம் சுற்றினேனே, இருக்கிற இடத்துலேயே இறைவனை பிடிக்கிற விட்டு போட்டு நம்ம ஞானிகளும் நம்ம வேதமும் மந்திரத்தில் சொல்கிற அத்தனை பொருளும் இருக்கிற இடத்துல சொன்னது. நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கேன்னு அக்கறைக்கு இங்கே அங்கங்கே சுற்றிட்டு எங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்காம போயிட்டுருக்கோம். கடைசியாக வயசாகி
பல்லு கொண்டு போய் முடி நரைச்சி நோயின் வாய்ப்பட்டு செத்து தான் போகிறோம். திருப்பிட்டு செத்து போகிறதுக்காக நம்ம இங்கே வரல, இங்கே செத்து போகிறோம். அதான் மரணம் இல்லாமல் பெரும்பால்வை பெறத்துக்கு தான் வந்திருக்கோங்க. ஆனால் இங்கே ஆமாம். அப்போ உண்மை பொருளை ஒரு குரு வந்து போதிச்சா மட்டும் தான் உங்களுக்கு புரிய வரப்போகுது. இல்லாட்டி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க? இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசலன்னு சொன்னால் உங்கள் சிந்தனை இந்த பக்கம் திரும்பி இருக்குமா? வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் உங்கள் காலத்தில் செஞ்சுருப்பீங்க, இதுக்கு முன்னே மற்றவங்க சொன்ன விஷயத்தை இருப்பீங்க. இப்போ ஒரு புதுமையான ஒரு விஷயத்த, ஆனால் தெளிவாக இருக்குது. இங்கே எந்த ஒரு புராண கதையோ எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இங்கே திணிக்கல, ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இங்கே கதை சொன்னோமா, ராமர் கதையோ இல்லை மகாபாரத கதை பேசணுமா? இல்லை. நம்ம இங்கே இப்போ பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம். இந்த ஒரு சின்ன மூச்சின்னு சொன்னேன், ஓம் என்ற மந்திரத்தை எப்படி சொல்லணும் இப்போ சொன்னேன். சொல்கிறப்ப மூச்சு மேலே வாங்கணும், அதுதான் ஓ. இந்த பயிற்சி ஒருவன் அடிப்படை ஒரு மாணவன் செஞ்சால் 1000 சுற்ற கோயிலுக்கு போன சமம். அங்கே தான் தெய்வம் குடியிருக்கு. இப்போ நம்ம என்னது வானவில் இவங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த ஓம்காரம் ஓசை விளங்குதுன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி. இது நம்ம முன்னோர்கள் எப்பயே சொன்ன விஷயம் தானே, அதுதான் ஓமி. அந்த ஓம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்குது. அது இல்லாட்டி நம்ம செத்த போனோம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருளை எடுத்து காதுகிட்டு வைங்க, என்ன கேட்க சத்தம் உங்களுக்கு? ஒரு அலை ஓசை சத்தம் கேட்குமா இல்லையா? அந்த அலை ஓசை சத்தம் தான் ஓம்காரம். அது செத்த போனத்தில் இருக்காது, நம்மளுக்கு இருக்கு. இப்போ அப்போ கடவுள் யாருங்க? நாம் தானே. நமக்குள்ளே இருக்க அந்த பிராணவ பொருள் தானே கடவுளாக இருக்குது. இப்போ உயிர் மூச்சு தானே கடவுளாக இருக்குது. அது இருக்கிறனால தான் அங்கே ஒரு சிலையை உருவாக்குது, தன்னை போல ஒரு சிலையை உருவாக்குது. தான் இருக்கிறனால தான் தனக்கு ஒரு ஆலயம் உருவாக்குது. தான் இருக்கிறனால அங்கே அன்னதானம் போடுது. நம்ம போல் மற்றவங்க பசியில் பட்டிலையும் அனுபவிக்கூடாது, எல்லோரும் வாழணும், நல்லா வாழணும்னு சொல்லி அந்த உயிர் அங்கே தங்கி நல்லா வாழணும்னு சொல்லி எல்லாரும் அன்னதானம் போகிறோம். அதுக்கு தான் அன்னதானம் போட சொன்னாங்க. அதுக்கு தான் அங்கே தியான பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அங்கே போதனை சச்சங்கம் எல்லாம் நடக்குது. அப்போ கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த நெறிமுறையில் வைக்கல யாருமே. நிர்வாகத்தினால இருக்கிற பிரச்சனை இதெல்லாம். அதுலேயும் அரசியல் பூந்து ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கு. கோயிலுக்குள்ள அரசியல் இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அரசியல் இது தப்பு கிடையாது, ஏன்னா இன்றைக்கி பணம் தேவைப்படுது, எல்லாம் நல்ல விஷயம், நல்லது தான். ஆனால் அந்த அரசியல் சுயநலமாக இருக்கக்கூடாது. பொது நலனை கருதி தான் அந்த ஆலயத்தில் செயல்பண்ண தவிர அந்த அரசியல்வாதிகள் சுயநலமாக இருக்கக்கூடாது. தனக்கு பதவி, தனக்கு மாலை போடணும், எதுக்கு இன்னும் எவ்வளோ தான் மாலை? ஒரு நாளைக்கு அவன் ஒத்து மட்டும் மாலை போட போகிறான், படுக்க வச்சு ஊரே மாலை போடுது. ஊரே மாலை போடுது. அன்றைக்கி அந்த மாலை போடுறதுக்கு இடம் இல்லை, அதை கூட தூக்கி குப்பத்தில் போட்டுவாங்க மாலையெல்லாம் தூக்கி. அது கூட செய்கிறாரு. அதை ஏன் அந்த சிந்தனை வர மாட்டேது? பொது நலனை கருதி அரசியல்வாதிகள் பொது நலன் கருதி ஒரு ஆலை வழிபாட்டை எப்படி கொண்டு வரலாம்? எவ்வளோ கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க. ஏன் அந்த போதகருக்கு ஒரு வருமானம் கொடுத்து வந்தால் யாரும் வரமாட்டான்? ஏன்னா எல்லாத்துக்கும் வருமானம் தேவை. ஒரு வாகனத்தை கொண்டு வரது, நேரத்தை ஒதுக்கி அவங்க தொழில் விட்டு குடும்பத்தை விட்டு வந்து செய்யணும் தேவை. அவங்க ஒரு வருமானம் கொடுத்துட்டு போய் தப்பே கிடையாது. அவங்க பேராசைக்காக பங்களூர் வாங்கிறதுக்காக பணத்தை கேட்கல, வந்துட்டு போகிற செலவுக்கு தானே ஒரு கொடுத்தா அவங்க யாரும் வரமாட்டா. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. அதெல்லாம் அரசியல் பூர்வ தப்பு கிடையாது. ஏன்னா அரசியல் வந்துச்சு அவங்க நிறைய செய்யலான கோயிலுக்கு ஆலயத்தை பெருசாக்கலாம், பண வசதி. அப்போ இந்த ஐயர் பாருங்க, மக்கள்கிட்ட இருந்து பணம் எதிர்பார்க்க குறைஞ்சிரும். அவனுக்கு தேவையான வருமானம் தான் கொடுக்குதே. ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளோ தான் முடிச்சு, ஒரு நல்ல நியாயமான சம்பளம் கொடுங்க, இப்போ தப்பு கிடையாது. அப்போ மக்கள்கிட்ட அவன் எதிர்பார்ப்பானா? போய் சொல்லுவானா, உனக்கு கிரகம் சரியில்லை, அதை சரியில்லை சரிட்டு. யார் கிரகம் என்பது யாரு? யாருக்கு தான் கிரகம் சரியாது இருக்கு சொல்லுங்க, ஒருத்தனுக்கு காட்டுங்கன்ட்ட. யாருக்கு தான் கிரகம் சரியா இருக்கு? கிரகம் எங்கே இருக்கு? நீங்கள் வழிபடுற இடம் எங்கே இருக்கு? இப்போ கிரகம் என்பது 9 கிரகம் சொல்கிறாங்க, அதுலேயும் சில தவறு இருக்குது. 9 கிரகம் சொல்லக்கூடாது. சூரியனை எப்படி கிரகமாக சேர்க்க முடியும்? அது ஒரு எரி நட்சத்திரம். எரி நட்சத்திரம் கிரகமாக சேர்த்துருக்காங்க. அங்கேயே சில கொலை இருக்கு, அது விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கிரகம் எங்கே இருக்குது? நமக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுது? வெளியே இருக்கிற சூரியன், சந்திரன், வெள்ளி கிரகம், இந்த எல்லாம் வெளி, இது தானே இயற்கை மேலே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்க? ஒரு வடிவத்தை ஒரு கருங்கல்ல, சாதாரண கருங்கல்ல செதுக்கி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஆப்ஜெக்ஷன் கொடுத்து வச்சுருக்க. அதான் நான் அன்றைக்கி சொன்னேன், தப்பு கிடையாது, தத்துவம். ஆனால் அதை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. போதனை தப்பாக போச்சே. அதை காட்டி அதில் இருக்கிற மந்திரம் என்ன சொல்லுது, அதில் மந்திர பொருள் என்ன, இதை விலைக்கு சொல்கிறதானே. அப்போ தானே அவன் கிரக பிடியிலேருந்து அவன் வெளியே போட முடியும். நீ ஒரு சிலையை பிடிச்சிட்டு இப்படி விளக்கு வச்சா நீ சுற்றிட்டு வா எல்லாம் சரியாயிரம் சொன்னால் கடைசிக்கு அவன் முட்டாளாக தான் இருப்பான்.
திருப்பி இன்னொரு நாள் பிரச்சனை வரும், திருப்பி அதே போவான், அங்கேயே காசு செலவு பண்ணுவான், அங்கேயே அர்ச்சனை பண்ணுவான், அங்கேயே சுற்றுவான், திருப்பி வருவான், திருப்பி அவன் தவறை திருத்திக்க முடியாது. கடைசி வரைக்கும் அவன் தன்னை தானே அறிந்துக்க முடியாது. அவன் தன்னை அறிஞ்சால் தானே தான் செய்கிற தவறை திருத்திக்க முடியும். நீ கடைசி வரைக்கும் அவன் கண்ணை திறக்கலை, கண்ணை மூடி வச்சுட்ட, பிறகு எப்படி அவன் கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும்?